ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மணி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுவும் கல்யாண வீட்டிலலாம் இருக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக நம்ம பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டில் இதுக்கு வந்து நம்ம சேனைக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே இப்போ நம்ம பாயில் பண்ண போகிறோம். அதுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அதோடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். அந்த கிழங்கு வந்து நல்லா வேக வைக்க போகிறோம். அதுக்கு நல்லா மூடி வச்சு நம்ம குக் பண்ணலாம். ஒரு 50% வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேங்க. புளி சேர்க்கும் போது உங்களுக்கு இந்த கிழங்குல வந்து நாக்கிலலாம் அரிப்பு ஏற்படும் இல்லைங்களா, அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்காக இந்த புளிப்பு வந்து சேர்த்துருக்கேன் நான். ஒருவேளை உங்களுக்கு கிழங்கு வந்து பழைய கிழங்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து புளியை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 75% நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம இதை வந்து எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அது வந்து மேலே உள்ள மட்டும் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பி ஆயிரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை இந்த மாதிரி நம்ம பார்க்கவே உங்களுக்கு திக்காக அந்த மாதிரி தெரியும். அந்த டயத்தில் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பெருசீரகம் சேர்த்துருக்கேங்க. பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் அதில் ஒரு வத்தல் கிளி போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அதோடவே ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் ஸ்மெல்லு போனதும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் மல்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் போல் ஜீரக பவுடர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. சேர்த்துட்டு இது இந்த எண்ணெயிலே லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விட போகிறேன். அப்படி செய்யும் போது நமக்கு மசாலாவோட ஸ்மெல் போயிடும். அதே டயத்தில் உங்களுக்கு கிழங்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவு இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர்லேருந்து ஒரு அரை டம்ளர் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா வந்து நம்ம வேக விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கலரே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இதோட நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக அதை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சேனைக்கிழங்கையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஃப்ரை வந்து நமக்கு சாம்பார், தயிர் சாதம், ரசம் எல்லாத்தோடையும் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சேனைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிளான ரெசிப்பியை கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அப்படி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.